Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم فمن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றவர்களாகவும் அல்லாஹ்வுக்காக மற்றொரு கடமையான வணக்கமான இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காகவும் ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த
இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் இந்த ஜும்மா உரையின் மூலம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய உரையில நிகழ்த்துவதற்காக தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு தேடுதலின் அவசியம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில எப்படி பாவ மன்னிப்பு தேட வேண்டும், பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்புகிறான், அதிலும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கருணை இறங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக வைக்கக்கூடிய அந்த நோன்புக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கணக்கே இல்லாமல் ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. இந்த ரமலானில நாம் செய்கிற மற்ற ஏனைய அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே ஏராளமான நன்மைகள் கிடைப்பதோடு நாம் நோன்பு வைக்கும் காரணத்தினால், இதர வணக்கங்களை நிறைவேற்றும் காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவதோடு நாம் செய்த பாவங்களையும் தவறுகளையும் அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில மன்னித்து விடுகிறான். ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னார். இதை பற்றி அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, ஹுலிக்கல் இன்சான வளைப்பார், மனிதனை நான் பலவீனமானவனாக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார்கள். மனிதனான நம் எல்லோரையுமே, மனிதர்களான நம் எல்லோரையுமே அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் பலவீனமானவர்களாக படைத்திருக்கிறான். பலவீனமானவர்கள் என்றால் என்ன? உடல் ரீதியான பலவீனம், மன ரீதியான பலவீனம். இந்த பலவீனத்தோடு தான் எல்லா மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆண்களும் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்களும் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடல் ரீதியான மன ரீதியான தவறு இழைக்கக்கூடிய ஒரு பலவீனம் நம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. மூமினாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு நிலையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டாலும், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பல தவறுகள், பல பாவங்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய பார்வைகளின் மூலம் பல பாவங்கள் செய்கிறோம், நம்முடைய பேச்சின் மூலம் பல பாவங்களை செய்கிறோம், நம்முடைய நடவடிக்கைகளின் மூலம் பல பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில் எழுந்ததிலிருந்து இரவு நேரத்துல தூங்க போகும் பொழுது, அதாவது தூங்க செல்லும் இருக்கிற அந்த நேரம் தான் மனிதன் தவறுகளுக்கு அப்பாற்பட்டு, ஒரு மனிதன் எப்பொழுது தூங்க செல்கிறானோ அப்பொழுதுதான் தவறிலிருந்து விடுபட்டவனாக ஓய்வெடுப்பதற்காக தூங்குவதற்கு அந்த மனிதன் செல்ல போகிறான். அந்த படுக்கையில தூங்குவதற்காக அவன் படுக்கும் பொழுது, தூங்குவதற்காக படுத்திருக்கும் பொழுது, நாம் படுத்திருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும், காலையிலிருந்து இந்த இரவு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை நன்மைகளை செய்கிறோம், எத்தனை பாவங்களை செய்கிறோம், என்னென்ன பாவமான வார்த்தைகளை பேசினோம், என்னென்ன பாவமான காட்சிகளை நாம் பார்த்தோம், என்னென்ன பாவங்கள் நம்மிடத்திலே நிகழ்ந்தது என்று இரவு நேரத்துல தூங்க போறதுக்கு முன்பு ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை நாமளே எண்ணி விடலாம். இன்னைக்கு நாம இத்தனை பாவத்தை செஞ்சிருக்கோம், அப்ப நாம நன்மை செஞ்சோமோ இல்லையோ, ஆனா நம்ம வாழ்க்கையில காலையில இருந்து இந்த இரவு வரைக்கும், அதாவது வீட்டுக்கு வந்து உறங்க போறதுக்கு, படுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தவறு இன்னைக்கு ஒரு நாள் நடந்துச்சுன்னு சொல்லி கணக்கிட்டு பார்த்தோமே ஆனால் எத்தனையோ தவறுகள் இருக்கும். நாம் புறம் பேசியிருப்போம், வியாபாரத்துக்காக பொய் சொல்லியிருப்போம், நம்முடைய நடவடிக்கைகளிலே சில தவறு, மார்க்கத்துல தடுக்கப்பட்ட தவறுகள் நடந்திருக்கும். இப்படி எத்தனையோ தவறுகள் நம்மிடத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நாம் செய்த தவறுகள், பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப அந்த மன்னிப்பு கேட்பது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். அதிகமாக ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில தௌபா செய்யக்கூடியவனாக, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு பல மக்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பல மக்கள் எவ்வளவோ பேர் பாவத்தை செய்கிறார்கள், பாவமான வாழ்க்கை நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் முஸ்லிம் சமுதாயத்துல முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள், முஸ்லிம் என்று தங்களுக்கு பெயரிட்டிருக்கக்கூடிய பல முஸ்லிம்கள் பாவமான செயல்களை செய்கிறார்கள், பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவத்தை செய்யக்கூடிய அவர்கள்
அல்லாஹ்வை நினைக்கிறார்களா என்று சொன்னால் நினைப்பதில்லை. அல்லாஹ்வை நினைத்து தான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்கும் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் பயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. பாவ மன்னிப்பு தேடுவதற்கு பயம், பாவ மன்னிப்பு தேடுவதற்கு வெட்கமாகவும் சில பேருக்கு இருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நம் மீது அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அந்த பாவங்களை எல்லாம் நாம் செய்து விட்டோம். நிறைய பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல நாம எப்படி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறது? நாம தௌபா செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்குருவானா? நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானான்னு சொல்லி அந்த சந்தேகமும் பல மக்களுக்கு இருக்கு. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நாம செஞ்ச பாவத்துக்கு கணக்கு வழக்கே இல்லை, கணக்கு வழக்கே இல்லாம காசுக்காக பணத்துக்காக நிறைய பாவத்தை நாம செய்யறோம், நம்மளா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இந்த மாதிரி சில பேர் முடிவெடுக்கிறான். அல்லாஹ் நம்மளா மன்னிக்கவே மாட்டான், நாம மௌத்தா போயிட்டா கண்டிப்பா நமக்கு நரகம் தான் கிடைக்கும்னு சொல்லி அது இவங்களா முடிவெடுத்துக்கிறது. அல்லாஹ் எப்பேற்பட்ட பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹ் அவனை பத்தி சொல்லி காட்டுறான். ஆனா மனிதர்கள் விஷயத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா சில பேர் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் தௌபா செய்வதற்கும் வெட்கப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். காரணம் என்ன? அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு மனசு வர மாட்டேங்குது. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்ம பாவம் மன்னிக்கப்படவே செய்யாது, அல்லாஹ் நம்மளை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டான். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பாவத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொழுகை விஷயத்துல, இபாதத்து விஷயத்திலையும் நிறைய நம்மள்ட்ட குறைகள் இருக்கிறது. இபாதத்து செய்வதை விட பாவங்களை தான் நாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்ட்ட எப்படி நமக்கு மன்னிப்பு கிடைக்கும்? இந்த பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்கக்கூடியவர்கள் பாவ மன்னிப்பு தேடாமல் இருப்பதற்கும் பல பேர் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு சொன்னா, சைத்தான் தான் அவருடைய உள்ளத்துல இது மாதிரியான எண்ணங்களை போடுறான். நீ செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதனால நீ பாவ மன்னிப்பு கேட்காத, உனக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பே கிடைக்காது, நீ மன்னிப்பு தேடாதன்னு சொல்லி அந்த மன்னிப்பு கேட்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம், நாம மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்கிற எண்ணம், நாம செஞ்ச பாவத்தை விட அதாவது பாவம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு அல்லாஹ்ட்ட எந்த சந்தர்ப்பத்திலையும் மன்னிப்பே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு தவறான எண்ணம், ஒரு தவறான சந்தேகம் பல மக்களின் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொன்ன அதுவும் சைத்தானுடைய ஊசலாட்டம் தான். எப்படி பாவம் செய்யணுங்கிற எண்ணம் வருகிறது சைத்தானுடைய ஊசலாட்டமோ, அது மாதிரி இபாதத்து செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதுவும் சைத்தானுடைய ஊசலாட்டம். ஒருத்தர் தேவையில்லாம சந்தேகப்படுறது அது சைத்தானுடைய ஊசலாட்டம். பாவத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்க தயங்குகிறோமே, அல்லது பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ் நம்மளை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறோமே, இது எல்லாமே சைத்தானுடைய ஊசலாட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? பாவங்களில் பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, குல்யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். குல்யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே, அதாவது தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்றான். குல்யா இபாதி அல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வின் அருளின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்ன யக்ஃபிரு துனூப ஜமியா, நிச்சயமாக பாவங்களில் பெரும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் தான் மன்னிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப பாவம் செய்துவிட்ட எனது அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழந்துடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? இதே இன்னொரு இடத்துல அல்லாஹ் அவனுடைய அருளை பத்தி சொல்லும் போது ஒன்றை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழப்பவர்கள் யார் தெரியுமா? காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழப்பார்கள். அப்போ ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழக்கிறான்னு சொன்னா, மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் என்னைக்குமே அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழக்க மாட்டான். காஃபிர் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழப்பான். அப்படி நீங்க அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழந்துடாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப பாவத்தை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா பெரும் பாவங்களை, இன்ன யக்ஃபிரு துனூப ஜமியா, பாவங்களில் பெரும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் தான் மன்னிக்கிறான். அப்ப இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், லா யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேற யார் மன்னிக்க முடியும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேற யார் மன்னிக்க முடியும்? பாவங்களில் பெரும் பாவங்களை அல்லாஹ் தான் மன்னிக்கிறான், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தான் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப பாவங்களை மன்னிக்க கூடிய அளவுக்கு மகத்தான ஒரு ரப்பு அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல
இப்ப நாம இன்னைக்கு பல பாவங்களை செய்கிறோம் என்று சொன்னால் நம்மள பாவம் செய்யறவங்கள படைச்சது யாரு? பாவத்தை நாம செய்யறோம்னு சொன்னா அது நாம தான் செய்யறோம். நமக்கு எதிராக பல தீமைகளை நாம் செய்கிறோம். அல்லாஹ் தடுத்த தீமைகளை நாம ஈடுபடுறோம்னு சொன்னா, அல்லாஹ் நாடி இருந்தான்னு சொன்னா நம்மள பாவம் செய்யாத மக்களாவே படைச்சிருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் நாடி இருந்தான்னு சொன்னா பாவம் செய்யாதவர்களா வழக்குகளை எப்படி அல்லாஹ் பாவம் செய்யாத தூய்மையானவர்களா அல்லாஹ் படைச்சிருக்கானோ அது மாதிரி அல்லாஹ் நம்மள படைச்சிருக்க முடியும். அல்லாஹ் நாடி இருந்தான்னு சொன்னா பாவமே செய்யாத அளவுக்கு நன்மை மட்டும் செய்யக்கூடிய ஒரு படைப்பாக மனித இனத்தை அல்லாஹ் படைத்திருக்க முடியும். அப்ப பாவம் செய்யறவங்கள அல்லாஹ் ஏன் படைச்சான்னு சொன்னா பாவத்தை இவர்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு தவறான முடிவை எடுத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 100 முறை நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று ஒரு நாளைக்கு 100 வாட்டி நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு நாளைக்கு 70 முறை, ஒரு நாளைக்கு 70 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? அவங்க நம்மள மாதிரி சாதாரண மனிதரா? நம்ம ரேஞ்சுக்கு உள்ளவங்களா? மனிதர் தான். ஆனா நம்ம ரேஞ்சுக்கு உள்ளவங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க ரேஞ்சு வேற, நபிமார்களுடைய ரேஞ்சு வேற, நம்ம ரேஞ்சு வேற. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்க? முன்பின் செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டவங்க. நபியானதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சற்று நாம் எடுத்து பார்ப்போமே. ஆனால் நபியாவதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா பாவம் செஞ்ச வாழ்க்கையா, தீமையில ஈடுபட்ட வாழ்க்கையா இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. ரசூலுல்லாஹ் நபியாவதுக்கு முன்னாடியே எந்த பாவத்தையும் செஞ்சதா ஒரு அறிவிப்பை கூட பார்க்க முடியாது. மது அருந்தக்கூடிய அல்லது பெண்கள் விஷயத்துல தவறா நடந்து கொள்ளக்கூடிய, திருடக்கூடிய, ஏமாத்தக்கூடிய, பொய் பேசக்கூடிய, வாக்குறுதி மீறக்கூடிய, அமானித பொருளுக்கு மோசடி செய்யக்கூடிய ஒரு கெட்ட மனிதன்ட்ட என்னென்ன கெட்ட செயல்கள் இருக்குமோ அந்த எந்த செயல்களும் ரசூலுல்லாஹ்ட்ட நபியாவதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. நபியானதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க? நபியானதுக்கு அப்புறம் ரொம்ப தூய்மையானவர்களா இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நபியாவதுக்கு முன்னாடியும் மார்க்கத்துல தடுக்கப்பட்ட எந்த குற்றத்தையும் செஞ்சது கிடையாது. நபியானதுக்கு அப்புறம் செஞ்சாங்கன்னு செஞ்சது இல்லை. மனிதனுங்கிற அடிப்படையில சில தவறான முடிவுகள் எடுப்பாங்க. அதை அல்லாஹ் கண்டிச்சுட்டான்னு சொன்னா உடனே மாத்திக்குவான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரா இருந்தாலும் மனிதனுங்கிற அடிப்படையில சிறு சிறு தவறுகள் அவர்களுக்கு ஏற்படும். ஆனா நம்ம செய்யற மாதிரி பாவங்களை இன்னைக்கு சர்வசாதாரணமா நாம பொய் பேசி விடுகிறோம், புறம் பேசி விடுகிறோம், பல பாவங்களை செய்து விடுகிறோம், பயம் இல்லாமல் செய்து விடுகிறோம். இது மாதிரி பழக்கம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சா? இது மாதிரி தவறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப பாவம் செய்யாத மனிதரா இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்தவங்க யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அப்ப அவங்களே ஒரு நாளைக்கு 70 வாட்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறாங்க, 100 வாட்டி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாங்கன்னு சொன்னா நாம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும்? நாம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடணும்? இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பாவ மன்னிப்பு தேடுவதை பத்தி சொல்லும் போது, அதாவது குல்லு பனி ஆதம ஹத்தாவும் வகைருல் ஹத்தாயின தவ்வாபுன், ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஆதமுடைய மக்கள், இந்த மனிதர்கள் எல்லாமே தவறு இழைக்கக்கூடியவங்க தான், இந்த மக்கள் எல்லாமே குற்றம் செய்யக்கூடியவங்க தான். இதுல சிறந்தவங்க யாருன்னு சொன்னா, யார் ஒருவர் தான் செய்த பாவத்திலிருந்து திருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுகிறாரோ அவர் தான் சிறந்தவர். ஆதமுடைய மக்கள் சொல்லா மொத்தமா சொல்லிட்டாங்க. ஆதமுடைய மக்கள் சொன்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித இனம். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், மனிதனை நான் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வும் தெளிவா சொல்லிட்டாங்க, ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தவறு செய்யக்கூடியவங்க தான். ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே பாவ மன்னிப்பு பாவத்துல ஈடுபடக்கூடியவங்க தான். அந்த பாவத்துல ஈடுபடக்கூடிய அவர்கள்ல சிறந்தவங்க யாருன்னு கேட்டா, தான் செய்த பாவத்திலிருந்து யார் திருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்களோ, தான் செய்த பாவத்தை நினைத்து கவலைப்பட்டு அந்த குற்றத்துல இருந்து விடுபட்டு திருந்தி அல்லாஹ்ட்ட யார் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப எல்லா மக்களுமே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாகவும் பாவத்தை செய்யக்கூடியவங்களாகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதே போன்று அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்லி இருக்கிறான், மனித இனமே பாவம் செய்யக்கூடியதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சா
அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினாங்கன்னு சொன்னா அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பையனு ஃபஉலாயிக அத்துபு அலைஹிம் வ அன தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தான் செஞ்ச பாவத்துல இருந்து திருந்தி, எந்த ஒரு மனிதன் பாவத்தை செய்துவிட்டு தான் செய்த பாவத்துல இருந்து விடுபட்டு அதுல இருந்து திருந்தி எந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்கிறானோ, ஒரு பாவத்தை மனிதன் செய்து விட்டான் அல்லது பல வருடங்கள் அந்த பாவத்திலேயே மூழ்கி போய் கிடக்கிறான், ஒரு நாளைக்கு அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வருகிறது. பல வருஷ கணக்குல பல வருடங்களாக பாவத்துல ஈடுபட்டு கொண்டு பாவத்துல மூழ்கி போயிருக்கிறான் ஒரு மனுஷன். அவனுக்கு திடீர்னு அல்லாஹ்வுடைய பயம் வருகிறது. நாம இவ்வளவு காலமா அந்த பாவத்துல மூழ்கி கிடக்கிறோமே, நாம அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு திருந்தணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அவன் அந்த பாவத்துல இருந்து திருந்துறான். திருந்தி அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறான். அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுக்க, இவ்வளவு காலமா வருஷ கணக்குல உன்னுடைய பயமே இல்லாம இந்த பாவத்துல நான் ஈடுபட்டுட்டேன், என்னுடைய தவறை மன்னிச்சிரு, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி பாவத்துல இருந்து திருந்தி அவன் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சான்னு சொன்னா, பாவத்துல இருந்து திருந்தி அவன் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டான்னு சொன்னா, அவனுடைய மன்னிப்பை, அவன் பாவ மன்னிப்பு கேட்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவனுடைய மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ் சொல்றான். எவன் பாவத்திலிருந்து விடுபட்டு அந்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு திருந்தினானோ அவனுடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவனை நான் மன்னித்து விடுகிறேன், அவன் மீது நான் நிகரற்ற அன்புடையவனாக, அவன் மீது கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் அவன் குற்றத்துல இருந்து திருந்தி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு திருந்தும் போது அவன் பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏத்துக்கிறான், அவன் செஞ்ச பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடறான், அவன் மீது அல்லாஹ் கருணை காட்டுகிறான். அளவற்ற அருளாளனாக நிகரற்ற அன்பாளனாக அல்லாஹ் இருக்கும் காரணத்தினால் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களின் பாவத்தை மன்னிச்சு அவர்களின் மீது அல்லாஹ் கருணை புரிவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம அல்லாஹ்ட்ட தௌபா செய்யும் போது, நாம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுறான்னு சொல்றாங்க. இப்ப நாம ஒரு தவறை செஞ்சிடறோம், வியாபாரத்திலயோ குடுக்கல் வாங்கலையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பாவத்துல ஈடுபட்டுறோம். பாவத்தை செய்யும் போது செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வராது. பெரும்பாலான மனுஷனுடைய உள்ளம்னா எப்படி இருக்கும், பெரும்பாலான மனிதனின் சைக்காலஜினா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றத்துல ஈடுபடும் போது அவன் மனசு உறுத்தாது. ஒரு குற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதை நாம செய்ய போறோமே கூடாதுங்கிறது உறுத்தாது. அப்படி உறுத்துறது 100% பேருக்கு கூட உறுத்துறது கஷ்டம். 1-2 பேர் ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயந்து ரொம்ப இறையச்சவாதிகளா, அதிகமான முத்தக்கின்களா இறையச்சவாதிகளா இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு உறுத்தல் ஏற்படும். அதப்பா அவங்கள தவிர மற்ற மனிதர்கள் பெரும்பாலான, அதாவது 99% மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டா, பாவத்தை செய்யும் போது மனசு உறுத்தாது. ஏன் சைத்தான் வழிகெடுத்து செய்ய வச்சிருவோம், நாம பாவத்தை செஞ்சு முடிச்சிருவோம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெரும்பாலான மக்களுக்கு உறுத்தல் ஏற்படும். செய்யும் போது கவலை வராது, உறுத்தல் வராது, சந்தோஷமாவே சில பேர் பாவத்தை செய்வாங்க. சில பேர் எப்படி பாவத்தை செய்வானா, சில பேர் மனசு உறுத்தல் உள்ளவன் அல்லாஹ்வுக்கு பயந்தான்னு சொன்னா செய்ய மாட்டான். மனசு உறுத்தல் இல்லாதவன் சில பேர் விரும்பி சந்தோஷப்பட்டு ஆசைப்பட்டு அந்த பாவத்தை செஞ்சு முடிச்சிருவான். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உறுத்தல் ஏற்படும், நாம இந்த பாவத்தை செஞ்சுட்டோமே, நாம இந்த குற்றத்துல ஈடுபட்டுட்டோமே, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணுமேன்னு சொல்லி மனசு கவலைப்பட்டு என்ன பண்றான், அல்லாஹ்ட்ட கையேந்திரான். அல்லாஹ், நீ ஹராமாக்கி வச்ச பாவத்தை நான் செஞ்சுட்டேன், ஓ மார்க்கத்துல செய்யக்கூடாது நீ தடுத்த இந்த குற்றத்துல நான் ஈடுபட்டுட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட கையேந்தி மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடையலாம், சந்தோஷப்படுறான் சொல்றான். அந்த சந்தோஷத்துக்கு உதாரணம் என்ன, உங்களில் ஒருவர் தன்னுடைய ஒட்டகத்தை பறிகொடுத்து விட்டார். ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, பயணத்துல இருக்கிறார், பயணத்துல ஒட்டகத்துல பயணம் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஒட்டகங்கிறது மிக விலை உயர்ந்த, ரசூலுல்லாஹ் காலத்துல விலை உயர்ந்த வாகனம்னு கேட்டா ஒட்டகம் மட்டும்தான். அந்த ஒட்டகத்துல பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அவர் குடிக்கிறதுக்கு தண்ணி, அவர் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எல்லாமே அந்த ஒட்டகத்துலதான் இருக்கு. அந்த ஒட்டகத்துல பயணம் பண்ணாதான் அவர் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அங்க போக முடியும், அல்லது கிளம்புற இடத்துக்கு திரும்புறதா இருந்தாலும் அந்த ஒட்டகம் இருந்தா தான் திரும்ப முடியும். ஒட்டகம் இல்லைன்னு சொன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரவும் முடியாது, அவர் எங்க இருந்து புறப்பட்டாரோ அந்த இடத்துக்கு திரும்பவும் முடியாது. அப்ப அந்த மாதிரி கண்டிஷன்ல சாப்பாடு தண்ணி, அவர் போய் சேர வேண்டிய இடம் அல்லது திரும்ப வேண்டிய இடம் எல்லாமே அந்த ஒட்டகத்தை வச்சுதான் இருக்கு. ஒரு இடத்துல இறங்குனா திடீர்னு ஒட்டகம் காணாம போயிடுச்சு. அப்ப நடுவு காட்டுல, பாலைவனத்திலயோ அல்லது நடுவு காட்டுலயோ தன்னுடைய வாகனத்தை ஒருத்தர் பறி கொடுத்துட்டாரு. யாருமே இல்லை, அக்கம் பக்கத்துல சுற்றி வர மனிதர்களே இல்லை, காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு அல்லது பாலைவனத்துல மாட்டிக்கிட்டாரு. எவ்வளவு கத்துனாலும் யாருக்கும் கேட்குமா, கேட்காது.
அப்போ எல்லாத்தையும் இழந்து போய் அவர் அந்த மனுஷனுடைய மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப கவலைப்பட்டுரும். நாம சாப்பிடுற சாப்பாடு இந்த ஒட்டகத்துல தான் வச்சிருக்கோம், குடிக்கிறதுக்கு தண்ணி இதுலதான் இருக்குது, ஒட்டகம் இருந்தா தான் நம்ம போய் சேர முடியும் அல்லது திரும்ப முடியும், இப்படி ஒட்டகத்தை பறி கொடுத்துட்டோமேன்னு சொல்லி அந்த மனுஷன் எவ்வளவு கவலைப்பட்டு வேதனையோடு உட்கார்ந்து இருப்பான். அப்படி வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிற அந்த மனுஷனுக்கு அவன் பறி கொடுத்த அவன் காணாக்குன அந்த ஒட்டகம் திரும்ப கிடைச்சிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நம்மளே ஒரு விலை உயர்ந்த பொருளை கையில வச்சிருக்கோம், அந்த விலை உயர்ந்த பொருள் காணா போயிடுச்சுன்னா நம்ம மனசு கவலைப்படும். அல்லது நாம பணத்தை பறி கொடுத்துட்டோம், கையில பணம் இருக்குது, நாம தேவைப்பட்ட அந்த பணத்தை பறி கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த பணம் பறி கொடுத்த பணமோ விலை உயர்ந்த பொருளோ, அதாவது நாம விலை உயர்ந்த அதாவது சாதாரண ஒரு பொருளை பறி கொடுத்துட்டோம்னா அதுல நமக்கு பெரிய பாதிப்பா தெரியாது. நாம எந்த பொருளை பெருசா நினைக்கிறோமோ அந்த பொருள் காணாம போயிடுச்சுன்னு சொன்னா அது நமக்கு ஒரு பெரிய பண உளைச்சலையும் பாதிப்பை ஏற்படும். அப்படி நாம பறி கொடுத்த ஒரு பொருள் ஒரு நாள் திரும்ப கிடைச்சிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி அதை விட அதிகமா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். உங்கள ஒருத்தர் காணாம போன ஒட்டகத்தை திரும்ப வாங்கிட்டாருன்னு சொன்னா, திரும்ப அந்த ஒட்டகத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொன்னா எப்படி சந்தோஷப்படுவாரோ அதை விட அதிகமாக பாவத்தை செஞ்ச மனுஷன் பாவத்தை செஞ்சு புட்டு அல்லாட்ட தௌபா செஞ்சான்னு சொன்னா, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டான்னு சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். காணாம போன ஒட்டகம் திரும்ப கிடைச்சா ஒரு மனுஷன் சந்தோஷப்படுவானே அதை விட கூடுதலாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பாவ மன்னிப்பை பற்றி சொல்லி காட்டுறான். மூசா நபி ஒரு தவறு செஞ்சாங்க. என்ன தவறு? அப்ப அவங்க நபி இல்ல, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நபி கிடையாது, அப்ப நபியாக்கப்படல. அவங்க பனு இஸ்ரவேல் சமுதாயம் அடிமையாக இருந்துச்சு ஃபிரௌன்ட்ட. அந்த அடிமை கூட்டத்துக்கு ஒரு தலைவராக அந்த கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான நபராக மூசா நபி இருக்கிறாங்க. ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் ரொம்ப ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்துல உள்ள ஒருத்தருக்கும் மூசா நபி கூட்டமான அந்த பனு இஸ்ராயேல் கூட்டம் அந்த யூத கூட்டத்துல உள்ள ஒரு ஆளுக்கு சண்டை நடக்குது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்தவன் மூசா நபியுடைய கூட்டத்தை சார்ந்த அந்த பலவீனமான ஆளை கடுமையா தாக்குறான். அப்ப மூசா நபிட்ட இந்த அடி வாங்குற ஆளு உதவி கேட்கிறாரு. மூசாவே இவனை அடிக்கிறான், இவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது மூசா நபி என்ன பண்றாருன்னா ஓங்கி அவனை ஒரு குத்துறாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது அவனை கொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது. மூசா நபிக்கு அவனை கொல்லணும் அடிக்கணும் காலி பண்ணணும் அந்த நோக்கம் கிடையாது. நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஒரு அப்பாவே இவன் போட்டு அடிக்கிறான், இவனை அடிக்கிறான். அதாவது ஒரு மனுஷன் இன்னொருத்தனை போட்டு தேவையில்லாம அடிச்சான்னு சொன்னா அவனை அடிச்சாதான் தடுக்க முடியும். அவனை அடிச்சு தடுத்தா தான் முடியுமே தவிர உருங்கன்னு சொன்னா விடமாட்டான், போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இதான் மனுஷனுடைய நிலைமை. அப்ப அவர் அடி வாங்கிட்டு இருக்காரு, அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த அடி வாங்குற ஆளை அடிக்கிறவன்ட்ட இருந்து காப்பாற்றணும். அதுக்கு நம்ம ஒரு அடி அடிச்சோம்னு சொன்னா அவன் விட்டுருவான். மூசா நபி அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்துறாரு. அந்த ஒரு குத்துல அந்த மனுஷன் செத்து போயிட்டான். உடனே மூசா நபி மேல பழி சுமத்தப்படுது. மூசா நபி கொலை பண்ணிட்டாரு. அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தனை மூசா நபி அடிச்சே கொண்டுட்டாருங்கிற மாதிரி ஒரு கொலை பழி விடுவது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பயந்துதான் அந்த இடத்தை விட்டு அந்த பகுதி அவங்க வாழ்ந்த அந்த பகுதியை விட்டு வேற ஒரு ஊருக்கு மத்தியன் என்ற ஒரு ஊருக்கு போனாங்கன்னு சொல்லி அந்த மூசா நபியுடைய வரலாறு குர்ஆன்ல சொல்லப்படுது. அப்ப மூசா நபி என்ன நினைச்சாங்க? அப்ப மூசா நபி மேல கொலைப்பள்ளி விழுந்த உடனே மூசா நபி அல்லாஹ்ட்ட எப்படி கையேந்தினாங்க? ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, இறைவா எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன். மூசா நபி எப்படி அல்லாஹ்ட்ட கையேந்திராங்க? அவங்க செஞ்சது ஒரு சாதாரண தவறு. அவன் மனுஷன் செத்து போவாங்கிறது அவனுக்கு தெரியாது, கொல்லணுங்கிற நோக்கம் இல்ல. அடி வாங்குற ஒரு மனுஷனை அடிக்கிறவன்றது காப்பாத்துறது நன்மையான செயல். அடி வாங்குற ஒரு மனுஷன் ஒரு தண்டை அடி வாங்கிட்டு இருக்கான். அடி வாங்குறவன் அப்பாவி, அடிக்கிறவன் மோசமானவன். அந்த அப்பாவிய அடிக்கிறவன்றது காப்பாத்துனா அது நமக்கு நன்மை. அப்ப அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவனை காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அடிக்கிறவனை ஓங்கி ஒரு குத்துறாரு, அவன் செத்து போயிட்டான். உடனே கொலைப்பொலி விழுந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போறாங்க. ஓடி போகக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டு தான் போனாங்க. ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, இறைவா எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன், எனக்கு நானே அநீதி இழைத்து விட்டேன், என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து, நீ என்னுடைய பாவங்களை மன்னிக்கலன்னு சொன்னா வேற யார் மன்னிக்க முடியும்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் இப்படித்தான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் அவங்க மனைவி ஹவ்வா அவங்களும் அல்லாஹ் அதை செய்யக்கூடாதுன்னு தடுத்த ஒரு காரியம், அதாவது ஒரு மரத்துக்கிட்ட குறிப்பிட்ட ஒரு மரத்துக்கிட்ட சொர்க்கத்துல அல்லாஹ் படைச்சு அவங்கள சொர்க்கத்துல வாழ வச்சான், சொர்க்கத்துல நல்லா சுத்த வச்சான், நிம்மதியா இருக்க வச்சான். ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்கன்னு அல்லாஹ் தடுத்தான். அல்லாஹ் எந்த மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு தடுத்தானோ அந்த மரத்துக்கிட்ட போய் அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்துல ஈடுபட்டாங்க. சைத்தானுடைய ஊசலாட்டத்தினாலதான் ஆதம் நபி இந்த தவறை செஞ்சாங்க. ஆதம் நபியும் ஆதம் நபியுடைய மனைவியும் இந்த தவறுல ஈடுபட்ட பிறகு
அல்லாவே சில வாக்கியங்களை கற்றுக் கொடுக்குறான். பாவத்தை செஞ்சுட்டாங்க, மனசு உறுத்துது, அப்ப அல்லாவே சில வாக்கியங்களை கற்றுக் கொடுத்தத சொல்லி காட்டுறான். இதே மாதிரியான தௌபாவை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் அவங்க மனைவியை கேட்டாங்க, எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள போனாங்களா இல்லையா? யூனுஸ் நபி அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை சொன்னார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூனுஸ் நபியை அந்த மக்கள் பொய்யாக்கினார்கள், அல்லாஹ்வை பற்றி அலட்சியமாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த மக்கள் இருந்தார்கள். கடைசி வரைக்கும் அந்த மக்கள் ஒரு அநியாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப மூசா நபி கடைசியா சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை அழிக்க போறான். அப்ப அல்லாஹ் உங்களை அழிக்க போறான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் அந்த மக்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டுகிறான். அழிவு வரப்போகுது, அழிவு வர்றதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் தென்படுது. அந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளவு காலமா யூனுஸ் நபி எதை சொன்னாரோ அதை நாம அலட்சியப்படுத்தணும். எந்த இறைவனை பத்தி நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாரோ அந்த விஷயத்துல நாம கவனக்குறைவா இருந்தோம். அவர் சொன்னது நடக்க போகுது, நாமெல்லாம் அழிய போறோம். நம்மகிட்ட சொல்லிட்டு யூனுஸ் நம்மகிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இறைவன் நம்மளை அழிக்க போறான், அவனுடைய அழிவு வர்றதுக்கு முன்னாடிதான் அந்த அறிகுறி தென்படுதுன்னு சொல்லி உடனே அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அல்லாட்ட தௌபா செஞ்சிடறாங்க. இவ்வளவு காலமா பாவத்துல மூழ்கி இருந்து யூனுஸ் நபியை பொய்யாக்குனவங்க, யூனுஸ் நபியுடைய கொள்கையை ஏத்துக்கிறாதவங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச அந்த மக்கள் அல்லாஹ் அழிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டுகிறான், சில அடையாளத்தை காட்டுகிறான். அந்த அடையாளத்தை பார்த்த மாத்திரத்துல அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் அல்லாஹ் நம்மளை அழிக்க போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாங்க, பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வை ஈமான் கொள்றாங்க. இறைவா, உன்னை நாங்கள் ஈமான் கொள்கிறோம், எங்களை அழிச்சாத, நாங்க இவ்வளவு காலமா செஞ்ச பாவத்துக்கு உன்னிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், உன்னுடைய தூதரை அலட்சியப்படுத்தினோம், உன்னுடைய மார்க்கத்தை அலட்சியப்படுத்தினோம், உன்னை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை, நாங்கள் ஈமான் கொள்றோம் சொல்லி அந்த மக்கள் அப்படியே திருந்திட்டாங்க. திருந்தின உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அழிவை நிப்பாட்டி அழிவுக்கு பதிலாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் மழையை கொடுத்து அந்த மக்களை அல்லாஹ் காப்பாத்தினான். உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அவசரப்பட்டு கோபமா ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதாவது நபிமார்களா இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மனிதர்களைத்தான் நபியாக நான் அனுப்பி வைத்தேன் என்று சொல்லுகிறானா இல்லையா? அப்ப மனிதன் அப்படின்னு வந்துட்டாரு, ஒரு மனுஷனுக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படுமோ அந்த எல்லா உணர்வும் நபிமார்களுக்கு. நாம எப்படி சில நேரத்துல உண்மையை புரிஞ்சுக்கிறாம கோவப்படுறோம், உள்ளது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாம எப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறோமோ அந்த மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கோவப்பட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட முடிவு? அல்லாஹ் இப்படி பண்ணிட்டானே, அந்த மக்களை அழிப்பான்னு நாம எதிர்பார்த்தோம், அல்லாஹ் அழிக்காம மழையை கொடுத்து அந்த மக்களை காப்பாத்திட்டானே. ஏற்கனவே நம்ம அந்த மக்கள்கிட்ட பேசினா நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, நம்மளை பொய்யர்னு கிண்டல் அடிப்பாங்க. இனிமேல் அந்த மக்கள் முகத்துல போய் எப்படி முழிக்கிறது? இவ்வளவு காலமா நம்ம சொல்லி அந்த மக்கள் கேட்கல, நம்மளை அலட்சியப்படுத்தினார்கள். அப்ப இனிமேல் அழிய போறீங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு, அல்லாஹ் அவனை அழிக்காம விட்டுட்டான். இனிமேல் போனா நம்மளை கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசுவாங்களேன்னு சொல்லி யூனுஸ் நபி கோவப்பட்டுட்டு ஒரு முடிவெடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. அப்ப யூனுஸ் நபி அந்த இடத்துக்கு போயிருந்தா அவர் நினைச்ச மாதிரி எதுவும் நடந்திருக்காரு. ஏன்னு கேட்டா அந்த மக்கள்லாம் மூமின்களாக இருக்கிறாரு. ஏற்கனவே யூனுஸ் நபி அவங்க அலட்சியப்படுத்தினாங்கன்னா அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறல, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை, யூனுஸ் நபியை ஈமான் கொள்ளவில்லை. அதனால அந்த மக்கள் யூனுஸ் நபியை பொய்யாக்கினார்கள், அலட்சியப்படுத்தினார்கள். ஆனா அல்லாஹ் அழிக்கிறதுக்கு முன்பு சில அறிகுறிகளை கொடுத்தான். அந்த அடையாளத்தை பார்த்து அவங்க திருந்திருக்காங்க. திருந்தின மக்கள் யூனுஸ் நபி போய் நின்றாருன்னு சொன்னா அந்த யூனுஸ் நபியை மதிப்பாங்க, அவரை நபியா ஏத்துக்குவாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த விஷயம் தெரியாது. அல்லாஹ் சில அறிகுறிகளை காட்டினது, அந்த மக்கள் ஈமான் கொண்டது, திருந்தினது, இது எதுவுமே யூனுஸ் நபிக்கு தெரியாது. ஏன்னா நபிமார்களா இருந்தாலும் அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியுமானா தெரியாது. அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுக்கிற வகையை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அப்ப அந்த மக்களுக்கு அல்லாஹ் அறிகுறிகளை காட்டினது, அந்த மக்கள் திருந்தினது, இது எதுவுமே தெரியாம யூனுஸ் நபி என்ன நினைக்கிறாரு, ஏற்கனவே அந்த மக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இருக்காங்க கூட நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்வை கோச்சிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அவர் அல்லாஹ்வை கோபித்து கொண்டு எங்கே சொல்ல போகிறார்? இப்ப நம்ம அல்லாஹ்வை கோச்சிக்கிட்டு எங்க போக முடியும்? பூமி பூரா அல்லாஹ் படைச்சது, வானத்துக்கு போனாலும் வானம் அல்லாஹ் படைச்சது, கடலுக்குள்ள போனாலும் கடல் அல்லாஹ் படைச்சது, எல்லாமே அல்லாஹ் படைச்ச இடமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை கோபித்து கொண்டு எங்க ஒரு மனுஷன் போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. அல்லாஹ் கேட்கிறான், எங்க அவர் போக போறாரு? எல்லாமே ஏன் இடம், எல்லாமே நான் படைச்சது, நீ கோச்சுக்கிட்டு எங்க போக போறன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சோதிச்சான். அதே மாதிரி கடல்ல பயணம் பண்ணாரு, கப்பல்ல பயணம் பண்ணாரு, அல்லாஹ் அவரை சோதிச்சான். அந்த வழக்கத்துக்கு மாறா சில நிகழ்வுகள் நடக்குது,
அவர் கூட பயணம் செஞ்சவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம கூட சரியில்லாத ஒரு ஆள் வந்திருக்காரு, அதனாலதான் வழக்கத்துக்கு மாறா இந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லி அந்த கப்பல்ல பயணம் செஞ்சவங்களுடைய எல்லா பேரையும் எழுதி சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து பாக்குறாங்க. அதுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேர் வருது. உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை தூக்கி கடல்ல வீசுறாங்க. கடல்ல வீசிய உடனே திமிங்கலம் அவங்கள முழுங்கிருது. பெரிய மீன் வந்து முழுங்கிருது. மீனுடைய வயிற்றுக்குள்ள யூனுஸ் நபி போயிட்டாரு. மீனுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டாருன்னா என்ன கண்டிஷன்ல அவர் இருந்திருப்பார். அப்பதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் எடுத்த முடிவை நினைத்து தான் வந்து அவசரப்பட்டு முடிவெடுத்தமேங்கிற அந்த குற்றத்தை நினைச்சு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாங்க. எப்படி தௌபா செய்யறாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, வணக்கத்திற்குரிய கடவுள் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, எனக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன், என்னை நீ மன்னிச்சிட. என்ன பெரிய அநியாயத்தை செஞ்சாங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். யூனுஸ் நபி வந்து யாருக்குடைய காசை கொள்ளையடிச்சாங்களா, அல்லது கொலை பண்ணாங்களா, மது வருதுனாங்களா? ஒரு அநியாயம் அவசரப்பட்டு ஒரு கோபம், அல்லாஹ் இப்படி பண்ணிட்டானே ஒரு அதிருப்தியில தான் ஒரு தவறான முடிவெடுத்தாங்களே தவிர பெரிய அநியாயம்லாம் அவங்க செய்யல. அப்ப மூசா நபி பெரிய அநியாயத்தை செய்யல, ஆதம் நபி பெரிய அநியாயத்தை செய்யல, யூனுஸ் நபி பெரிய அநியாயத்தை செய்யல. சாதாரண ஒரு தவறை தான் செய்தார்கள். சாதாரண தவறை செய்த நபிமார்களை அல்லாஹ்ட்ட எப்படி கையேந்திருக்காங்க? இறைவா, நான் அநியாயம் செய்து விட்டேன், இறைவா, நான் அநீதி இழைத்து விட்டேன், எனக்கு எதிராக நான் அநீதி இழைத்து விட்டேன், என்ன நீ மன்னிச்சு, நீ மன்னிக்காட்டி நான் நஷ்டமடைஞ்சிருவேன் அல்லாஹ்ட்ட கையேந்தினான். அது மாதிரிதான் நாமளும் தௌபா செய்யணும். அப்படி யூனுஸ் நபி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்ச பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் மீனுடைய வயிற்றுல இருந்து காப்பாற்றியதாக சொல்லி காட்டுறான். அவர் மீனுடைய வயிற்றுல இருந்து எப்படி வெளியே வந்தார் தெரியுமா? உடல் நலம் பாதிக்கப்பட்டவராக, வியாதி உள்ளவராக வெட்ட வெளியிலே தூக்கி வீசப்பட்டார். அவர் மட்டும் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து நம்மை தஸ்பீஹ் செய்யாவிட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படியே சொல்றான். அவர் மட்டும் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து என்னை தஸ்பீஹ் செய்யவில்லை என்று சொன்னால், என்னை புகழவில்லை என்று சொன்னால், கியாமத் நாள் வரைக்கும் அவர் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். அல்லாஹ்ட்ட மட்டும் யூனுஸ் நபி தௌபா செய்யல, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யல, புகழலன்னு சொன்னா கியாமத் நாள் வரைக்கும் எங்க இருந்திருப்பாங்கன்னா மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அதிகம் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இருக்கிறது, இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்ட்ட கையேந்தினால் நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதன் ஒரு தவறை செய்துவிட்டு யூனுஸ் நபி ஓதுனாங்களே அந்த துஆவை ஓதி அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு கையேந்தினான்னு சொன்னா அவனை அல்லாஹ் கண்டிப்பாக மன்னித்து விடுவான். நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொன்னா இது மாதிரியான துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அதிலும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாசத்தில நாம கடைசி மாதத்தை அடைந்தவர்களாக இருக்கிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய அருளால் கடைசி 10 அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏறக்குறைய 18 நோன்புகள் கடந்து விட்டது. இன்னும் 11 நோன்பா அல்லது 10 நோன்பா என்று தெரியாது. அல்லாஹ் எத்தனை நோன்பை தரப்போகிறான் என்று தெரியாது. இந்த கடைசி 10 நாட்கள்ல சிறப்பான ஒரு நாள் என்ன? 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த நாள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த கடைசி 10ல ஒற்றைப்படையான இரவுல தான் இருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல கடைசி 10 நாட்கள்ல நாம செய்யக்கூடிய இரவுல செய்யக்கூடிய இபாதத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த இரவுல இபாதத்து செய்யக்கூடிய நாம அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய வேண்டும். ஒரு துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி என்ற ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். இந்த துஆவுக்கு என்ன அர்த்தம்? இறைவா, நான் பாவத்தை செய்து விட்டேன், இறைவா என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, நீ பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், நீ பாவ மன்னிப்பு தேடுவதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், என்னுடைய பாவங்களை மன்னிச்சு. அல்லாஹ், நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பு தேடுவதை விரும்பக்கூடியவன், என்னுடைய பாவங்களை மன்னித்தது. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி என்ற இந்த துஆவை ரமலானுடைய கடைசி 10 நாளிலே, குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய அந்த ஒற்றைப்படையான இரவிலே இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. சாதாரண ஒரு திக்ர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற ஒரு திக்ர். இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹிங்கிறது எல்லாரும் ஈஸியா சொல்லிடலாம். இந்த திக்ரை நம்மள யாராவது ஒரு நாளைக்கு 100 வாட்டி ஓதினால் நாம் செய்த 100 தவறுகள் மன்னிக்கப்படுகிறது. நாம ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹிங்கிற இந்த திக்ரை ஒரு நாளைக்கு 100 வாட்டி ஓதணும்னு சொன்னா நாம செஞ்ச 100 தீமைகள் மன்னிக்கப்படுகிறது. அந்த தீமைகள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நாம ஒரு நாளைக்கு 100 தீமையை செய்யறோம்,
அது கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் இந்த சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹிங்கிற இந்த திக்ர ஒரு நாளைக்கு 100 வாட்டி ஓதினால் அல்லாஹ் அதை கண்டிப்பாக மன்னித்து விடுகிறான். அது கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில இன்னும் சில நாட்கள் மட்டுமே இந்த ரமலானுடைய அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் ஏராளமான நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான்ல இன்னும் சில நாட்கள் தான் நாம் அடைய இருக்கிறோம். இந்த மீதி இருக்கக்கூடிய நாட்களில அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேட வேண்டும், பாவங்களுக்காக அதிகமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனில நமக்கெல்லாம் ஏராளமான அறிவுரைகளை சொல்லி கற்பித்து அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் நமக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வால் முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மகத்தான மார்க்கத்தை நாம் பின்பற்றி வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னார், ஒரு அநியாயக்கார ஆட்சியாளரிடத்தில் உண்மையை எடுத்துச் சொல்வது, நீதியை எடுத்துச் சொல்வதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு ஆட்சியாளன் அநியாயக்காரனாக அநீதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அநீதம் செய்யக்கூடிய ஆட்சியாளனிடத்தில் அவனுக்கு முன்னால் போய் தைரியமாக நீங்கள் உண்மையை பேசினார், அவனிடத்திலே நீதியை எடுத்து சொன்னால், அந்த அநியாயக்கார ஆட்சியாளர்கிட்ட போய் நீங்க நீதியை பேசுறீங்களே, உண்மையை பேசுறீங்களே, அதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில நேற்று நாம் பார்த்த, கண்கூடாக பார்த்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள். தேர்தல் முடிவு இப்படி வரும்னு சொல்லி நிறைய மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த அநியாயக்காரர்கள், இந்த முட்டாள்களுடைய ஆட்சி, இந்த சங்பரிவாருடைய ஆட்சி இதோட முடிஞ்சிடும், அடுத்து நாம் எதிர்பார்க்கிற எதிர்கட்சியா கூட இல்லாத அந்த காங்கிரஸ் தான் திரும்ப ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு சொல்லி எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் நம்மள சில பேர், நான் உட்பட, நமக்கு இந்த சந்தேகம் இருந்தது. எப்படி என்று சொன்னால், அதாவது நேற்று அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 2014 தேர்தலில் வந்த இடங்களை விட அதிகமான இடத்துல இந்த வருஷம் வந்திருக்காங்க, இந்த தேர்தலில் வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது. அப்ப அவங்க திரும்ப ஆட்சிக்கு வருவாங்க. ஆச்சரியப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ உள்ள விஷயம் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது நரேந்திர மோடியுடைய பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் நாம கண்காணிச்சோம். அவருடைய பிரச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, மக்கள்கிட்ட எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லை. ஓட்டுக்கு மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் பணம் கொடுத்து, அவங்க பணமே கொடுக்கல, ஓட்டு போடுங்கன்னு கேட்கவும் இல்லை, ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி கெஞ்சல. நாங்க வந்துருவோம் பெருமையா பேசினேன். அவர் செஞ்ச சாதனைகளை எல்லாம் பட்டியல போட்டு, நான் தான் இந்த நாட்டை காப்பாத்துறேன், நான் தான் தீவிரவாதத்தை ஒழிக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், நான் தான் வருவேன், 350 இடத்துல நான் தான் வருவேன்னு சொல்லி அவர் ரொம்ப பெருசா பேசினார். அப்பதான் நம்மள மாதிரி சில பேருக்கு சந்தேகம் வந்தது. எலெக்ஷன் கமிஷன் முழுக்க அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ஓட்டு இயந்திரம் இருக்கிற ஓட்டு மிஷின், அந்த ஓட்டு மிஷின்ல வேலை பார்த்த ஒரு முஸ்லிம், ஹைதராபாத், அதாவது ஆந்திரா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம், கடந்த சில மாசம்